ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி இட்ஸ் ஆல் அபவுட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஒய் இட்ஸ் so important. ஸோ வித்வுட் further delay, let's dive into the story. அவன் இளைஞன். அஜித், விஜய் போன்ற நடிகர்களை விட அழகன். நன்கு படித்தவன். பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறான். அவன் ஒருமுறை என்னிடம் தயங்கி நின்றான். என்ன விஷயம் என்று கேட்டபோது, ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவனுக்காக அந்த பெண்ணிடம் நான் தூது போக வேண்டும் என்று சொன்னான். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வரும் இளைஞர்களுடன் என்னை போன்ற நபர்கள் நட்புடன் பழகினால் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியது வரும் என்பது முதல் முறையாக உணர்ந்தேன். என்றாலும் அந்த பையன் மிகவும் நல்லவன். நீண்ட நாட்களாக எனக்கு பழக்கமானவன் என்பதாலும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். அந்த பெண்ணை சந்தித்தேன். இளைஞனின் பெயரை சொல்லி, அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்று பேச ஆரம்பித்தேன். வாக்கியத்தை முடிப்பதற்குள் அந்த பெண் கோபப்பட்டு, முடியவே முடியாது என்று உரத்த குரலில் மறுத்தாள். என்ன காரணம் என்று கேட்டதற்கு, அவனை நான் காதலித்தேன், அதுதான் காரணம் என்றாள். பிறகு என்ன பிரச்சனை என்றேன். அதுதான் பிரச்சனையே என்று அவள் நடந்ததை விவரித்தாள். எந்த பெண்ணிற்கும் பார்த்ததுமே பிடித்து போகிற அளவிற்கு அழகும் குணமும் உள்ள பையன். எனக்கும் பிடித்தது. 3 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் என் காதலை அவனிடம் சொன்னேன். அவனிடமிருந்து பதிலே இல்லை. இதோ என் காதல் ஏற்றுக்கொண்டு அவன் சம்மதம் சொல்வதற்கு 3 வருடம் ஆகியிருக்கிறது. என் காதலை ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக ஒரு முடிவை எடுப்பதற்கே 3 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஆசாமியை நம்பி நான் தலையாட்டினால், அவன் என்னை எப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வானோ தெரியாது என்று அந்த பெண் படபடவென்று பேசினாள். சரி, உணர்ச்சி வசப்பட்டு பேசாதே. நீயும் அவனை காதலித்ததாக சொல்கிறாய். இது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் என்று சொன்னதை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அப்பாவும் இந்த இளைஞன் மாதிரிதான். எந்த ஒரு விஷயத்திலும் சுலபத்தில் ஒரு முடிவை எடுக்க மாட்டார். வீட்டில் இருக்கும் டிவி ரொம்ப பழையதாகிவிட்டது. ஒரு புது டிவி வாங்க வேண்டும் என்று அம்மா சொல்லி 2 வருடம் ஆகிவிட்டது. அப்பா இன்னும் எந்த டிவி வாங்குவது, அதை பணமாக கொடுத்து வாங்குவதா அல்லது தவணை முறையில் வாங்குவதா என்று கூட அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை. ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் யார் யார் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று கடைசி வரை முடிவெடுக்க மாட்டார். இப்படி சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை எந்த முடிவும் எடுக்க முடியாது தெரியாது ஒரு மனிதரோடு என் அம்மா இத்தனை வருடங்களாக பட்ட கஷ்டத்தை நேரில் இருந்து பார்த்தவள் நான். நானும் இப்படி ஒரு முடிவெடுக்க தெரியாத நபரை கட்டிக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் அவஸ்தைப்பட தயாராக இல்லை. இதுதான் என் முடிவு என்று சொன்னாள். சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாத காரணத்தினால் அந்த இளைஞனால் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போனது. முடிவெடுக்கும் திறன் இல்லாவிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு நம் காஷ்மீர் பிரச்சனை ஒரு நல்ல உதாரணம். இந்தியா சுதந்திரம் அடைந்த சமயம் பல சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைய விருப்பம் தெரிவித்து சேர்ந்தன. சில சமஸ்தானங்கள் பாகிஸ்தானுடன் சேர விரும்பி அந்த நாட்டோடு சேர்ந்தன. ஆனால் காஷ்மீர் மன்னரால் மட்டும் இது பற்றி உடனடியாக ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. அவர் காலம் தாழ்த்தினர். அந்த தருணத்தில் பாகிஸ்தான் அனுப்பிய கூலிப்படையினர் காஷ்மீருக்குள் நுழைய காஷ்மீர் மன்னர் தான் இந்தியாவுடன் சேர விரும்புவதாக தகவல் அனுப்பினார். இந்திய படைகள் காஷ்மீருக்குள் செல்வதற்குள் பாகிஸ்தானின் கூலிப்படையினர் காஷ்மீரின் ஒரு பகுதியை பிடித்துவிட்டனர். இது எல்லோருக்கும் தெரிந்த சரித்திரம் என்றாலும் முடிவெடுக்கும் திறன் இல்லாவிட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு காஷ்மீர் ஒரு படிப்பினை. முடிவெடுப்பது ஒரு கலை. சிலர் இருக்கிறார்கள், முடிவெடுக்க இது சரியான தருணம் அல்ல, இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று சொல்வார்கள். ஆனால் பிசினஸ் உலகில் இது சரி வராது. முடிவுகள் எடுக்க 100% சரியான உகந்த தருணம் என்று எதுவும் கிடையாது. ஒரு செயலை தொடங்குவதற்கு அறிவு வேண்டும். ஆனால் தொடங்கிவிட்டால் அதை முடித்து வைப்பது உழைப்புதான். நமது முடிவுகள் வெற்றி பெற வேண்டுமானால் மிக மிக அவசியமானது அந்த முடிவு வெற்றி பெற நாம் எத்தனை சிரத்தை எடுக்கிறோம், பாடுபடுகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ஒரு பெண்ணுக்கு 4 இடத்திலிருந்து வரன்கள் வருகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது தகப்பனார் என்ன செய்வான்?
4 வரன்கள் பற்றியும் தகவல் சேகரித்து அதை அலசி ஆராய்ந்துதானே தன் பெண்ணை யாருக்கு கொடுப்பது என்று முடிவுக்கு வருவார். அதற்கு அவகாசம் வேண்டும் தானே என்று சிலர் கேட்கலாம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தகவல்களை சேர்ப்பதிலேயே காலத்தை கடத்திவிட்டால் முடிவெடுப்பதற்கான அவசியமே வராது. எனக்கு ஒரு அன்பரை தெரியும். வீடு வாங்க வேண்டும் என்பது அவரது ஆசை. அவர் வசிக்கும் நகரிலேயே 4 வீடுகள் விலைக்கு வந்தன. அவரும் ஒரு பேப்பரில் 4 கட்டங்களை போட்டுக்கொண்டு அந்த 4 வீடுகளின் சாதக பாதகங்களை அலச ஆரம்பித்தார். 4 வீடுகளுமே அவருக்கு பிடித்திருந்தது. அதனால் அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. கடைசியில் என்னவாயிற்று என்றால், 4 வீட்டில் ஒரு வீட்டை வாங்கலாம் என்று அவர் முடிவெடுத்து விசாரித்தால், அந்த 4 வீடுகளுமே ஏற்கனவே விற்றுப்போய் விட்டன. என்ன சமைப்பது, என்ன உடுத்துவது என்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கூட முடிவெடுக்க முடியாமல் பலர் தடுமாறுவதை பார்த்திருப்பீர்கள். அதற்கு முக்கிய காரணமே கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்ற மனோநிலைதான். நண்பரின் வீட்டிற்கு போகிறீர்கள். என்ன சாப்பிடுகிறீர்கள்? காஃபியா, டீயா என்று கேட்டால் 2ம் என்று பதில் சொல்ல முடியுமா? ஒன்றை இழந்தால்தான் ஒன்றைப் பெற முடியும் என்ற அடிப்படை பாடம் தெரியாததுதான் ஒருவர் முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்க லைஃப் கூடயும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் படிக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. இந்த ஸ்டோரி எடுத்த புக்கோட லிங்க் வந்து ஐ ஹவ் அட்டாச்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன். தமிழ் ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும்னா, ஆர் சம்மன் இஸ் அ பிகினர் இன் ரீடிங் புக்ஸ், ஆர் ஈவன் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்டிப்பாக இந்த புக்கை செக் அவுட் பண்ணுங்க. ஸோ கேட்ச் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை.